சக்தி சக்தி எழுந்துடா. தண்ணி எடுத்து சக்தி எழுந்துடா. சக்தி சக்தி என்னாச்சு? சக்தி 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 கழுத்து பாடுறா. சக்தி 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 தாத்தா பாடுறா. சக்தி 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 அம்மா வந்திருக்கேன்டா. அம்மாவை பாருடா. என்னை விட்டு போயிடாதடா. நான் உன்கிட்ட அப்படி சொன்னது தப்புதான். அம்மாவை அனாதையாக்கிடாதடா. கண்ணை முழிச்சு பாருடா. எந்திரிடா, எந்திரி. சக்தி சக்தி எழுந்துரு சக்தி. என்ன மாதிரி உங்களையும் அனாதையாக்க விட மாட்டோமா? என்ன மன்னிச்சிருடா. சக்தி உன் உயிரை பணைய வச்சு இந்த மொத்த குடும்பத்தை காப்பாத்துற சாமிடா நீ. இந்த வீட்டோட காவல் தெய்வம்டா. ஐயோ, என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் ஃபோன் பண்ணி பாம் இருக்குன்னு சொல்லலனா நாங்க இங்க எல்லாருமே டும். சக்தி ரேவதி அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? அம்மா அத்தை 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 ரேவதி மாமா என்னாச்சு? என்னாச்சு? ரேவதி ரேவதி கா தூக்குங்க, ஹாஸ்பிடல் போலாம், தூக்குங்க. டாக்டர், எங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசணும், ப்ளீஸ். டாக்டர் அவங்க கண்ணு முழிச்சுதான் இருக்காங்க. மயக்க மருந்து கொடுத்து சர்ஜரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் ஆபரேஷனுக்கு அப்புறமா பேசிக்கலாம் டாக்டர். நீங்க முதல்ல போய் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். அதுக்கு இல்ல, இது மேஜர் ஆபரேஷன், ரிஸ்க் அதிகம். அவங்களும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கேக்குறத எங்களால மறுக்க முடியல. ப்ளீஸ் போய் பேசுங்க கொஞ்சம். ரேவதி, என்னம்மா? ரேவதி, இந்த நேரத்துல உனக்கு என்ன பேச்சு வேண்டியது இருக்கு? எதுவா இருந்தாலும் ஆபரேஷனுக்கு அப்புறமா பேசிக்கலாம். சும்மா இரு.
எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில டாக்டர் மேலலாம் பெருசா நம்பிக்கை இல்லடா. ஒருவேளை நான் அப்படியே போயிட்டேன்னு வை, கடைசியா நான் போகும்போது இந்த ரேவதி ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான்னு நீங்க யாரும் நினைச்சிட கூடாது. அதுக்குதான் வர சொன்னேன். சரி, என்ன சொல்லணும் சொல்லி தொலை. உனக்கு ஞாபகம் இருக்கா, விஜயோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு உன்னோட மோதிரம் உனக்கு காணாம போச்சுன்னு தேடிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? அதை எடுத்தது நான் தான். அத காணோன்னு வீட்ல எல்லாரும் தேடணும்ல, நானும் உன் கூட சேர்ந்து தேடும் போது அதுவா என் கையில மாட்டுச்சு. சரி, தானா வர தனலட்சுமியை ஏன் வேணான்னு சொல்லணும்னு நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்க எங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த மோதிரத்தை எடுத்து ராஜா கிட்ட கொடுத்துறீங்க. ரேவதி அப்படி பேசாதடி. டேய் ரவி, சொல்லுக்கா. உன் சூப்பர் மார்க்கெட்ல மாசம் மாசம் நான் காசு கொடுக்காம வாங்கின மளிகை ஜாமான வச்சு இன்னொரு கடைய போட்டுடலாம் தெரியுமா? அக்கா, நீ ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வா. இந்த பாரு, உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு உன் பேர பிள்ளைங்க வரைக்கும் லைஃப் டைம் என் கல்ல தான் மளிகை சாமா. ஒத்த பைசா கொடுக்க வேண்டாம். திரும்பி வாக்கா. மா, இங்க வாயேன். உன்கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு போனது கணக்கு போட்டா இந்த ஜென்மத்துல நான் திருப்பி தர முடியாதுமா. யாரடி உன்கிட்ட திருப்பி கேட்டா? இல்லம்மா, முடியும். அடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு அம்மாவாவும் நீ எனக்கு மகளாவும் பிறந்தா மட்டும்தான் முடியும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? நம்ம எல்லாரும் இந்த உலகத்திலேயே நிரந்தரமா தங்குவோம் நினைச்சிட்டு ஓடி ஓடி பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? இப்பதான் எனக்கு அது புரியுது. ஏய், இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு நீ வா. அதுக்கப்புறமா இத்தனை வருஷமா நீ பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு நல்லபடியா மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய வாழ்ந்து காட்டு. என்ன, சரியா? ஆபரேஷன் முடிஞ்சு வரும்போது நீ ஒரு புது மனுஷியா வா. அப்படி நீ வரும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னப்பா சர்ப்ரைஸ்? இப்ப சொல்ல மாட்டேன். நீ திரும்பி வரும்போது அதுவா உனக்கு தெரியும். ஐயோ, என்னப்பா அது? இந்த நேரத்துல போய் சர்ப்ரைஸ் வைக்கிறீங்க? ஏய், நீ போயிட்டு வா, நான் சொல்றேன். என்னப்பா ஏதோ வெளியூருக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி சொல்றீங்க? ஒருவேளை நான் அப்படி வராம போயிட்டா ஏய், என்னடி சர்ப்ரைஸ் என்ன அழாதக்கா. தெரியாம நான் ஆவியாதான் அலையணும். பரவாயில்லையா? வாய மூட போறியா இல்லையா? இந்த பாரு, நீ நல்லபடியா ஆபரேஷன் முடிச்சிட்டு வா, அப்புறம் சொல்றேன். இங்க வா விஜய். அத்தை, இங்க பாருங்க, லைஃப்ல நீங்க யாரு மாதிரி வரணும்னு கேட்டா தாத்தா பாட்டி தான் நீங்க சொல்லணும். இவங்களை விட ஒரு பெரிய ரோல் மாடல் வேற யாருமே இருக்க முடியாது. இதை தவிர உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. ராஜா, ரவி, மலர், உங்க கூட பிறந்தங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணாலும் என்ன ஒரு வார்த்தை மனசு நோகுற மாதிரி கூட சொன்னதே கிடையாது. என்னை இன்னும் நல்லாதான் பாத்துக்கிட்டீங்க. ஒருவேளை அவங்க செத்து போயிட்டா எப்பவும் அவங்கள நீங்க தான் தாய் தகப்ப ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். நாங்க இருக்கோம். ரேவதி,
என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சீதா அழாத. ரேவதிக்கு ஒன்றும் ஆகாது. இந்த பாரு, அவ நல்லபடியா குணமாயி பழையபடி திரும்பி வருவா பாரு. நான் சொல்றத கேளு சீதா, என்ன நம்பு. டாக்டர் டாக்டர் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சது. இன்னும் 4 ஹவர்ல அவங்க கண்ணை முழிச்சிட்டா she will be all right. தேங்க்யூ டாக்டர். என்னங்க அவங்க சொன்ன மாதிரி 4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சேங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர் 4 ஹார்ஸ்ல முழிச்சிருக்கணும். இன்னும் ஆனா கண்ணு முழிக்கல. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த டைம்க்கு அவங்க முழிச்சு சுயநினைவுக்கு வந்தா மட்டும்தான் ஃபர்தரா அவங்க நார்மல் ஆக முடியும். டாக்டர் என்ன சொல்றீங்க? மாமா மனித சக்திக்கு என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நாங்க செஞ்சிட்டோம். இனி கடவுள் தான் ஏதாவது மிராக்கிள் பண்ணி கண்ணு முழிக்க வைக்கணும். ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க? ஐயோ தேவதி. அழாதீங்க, ஒன்றும் ஆகாது. டாக்டர் என் பொண்ணை பார்க்கலாமா? எல்லாரும் போக வேண்டாம். இன்ஃபெக்ஷன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க. சரி போங்க. ரேவதி, இந்த அப்பாவுக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா? நீ பிறந்த மார்ச் 11ஆம் தேதி. நீ பிறந்த அடுத்த சில நிமிஷத்துல அந்த நர்ஸ் ஒரு வெள்ளை துணியில உன்னை சுத்தி என் கையில கொண்டு வந்து தந்தா. உங்க அம்மா மயக்கத்தில் இருந்ததுனால உன்னை அது வரைக்கும் பார்க்கல. அந்த நர்ஸ் என்ன சொல்லி தெரியுமா உன்னை என் கையில கொடுத்தா? உங்களுக்கு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி கொண்டு கொடுத்தாங்க. நீ உண்மையிலேயே அப்படித்தான் அம்மா இருந்த. இப்ப வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கு. பிறந்த
கொஞ்ச நேரத்திலேயே நீ கண் முழிச்சிட்ட. நீ கண் முழிச்சதும் முதல்ல பார்த்தது என்னதான்? உன்னை கையில வாங்கின அந்த நொடியில இருந்து இப்போ உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் உன் மேல இருக்கிற பாசம் எனக்கு என்னைக்குமே குறைஞ்சதில்லடாமா, குறைஞ்சதில்ல. நம்ம 2 பேருக்கும் நடுவுல எவ்வளவோ கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனா உன் மேல இருக்கிற அன்பையும் பாசத்தையும் விட்டு ஒரு அப்பாவா உன்னை நான் ஒரு துளி கூட வெறுத்ததில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் தப்பாயிருச்சு. அது எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் முதல்ல இருந்து அப்பா பொண்ணா வாழன ரேவதி. அதுக்காக பார்த்து நீ எழுந்துருடா அம்மா. ரேவதி எழுந்துருடா அம்மா. சீதாவை விட நான் யாரையும் அதிகமா நேசிச்சதில்லை. ஆமா, அவளை விட அதிகமா, ரொம்ப அதிகமா அன்பு வச்சிருக்கேன்னா அது உண்மையிலதாம்மா. நீ கல்யாணம் பண்ணி போற அன்னைக்கு அப்பாவை பிரிஞ்சு போறேன்னு ஒரு நாள் தான் அழுத. ஆனா என்னை விட்டு நிரந்தரமா பிரிச்சு போய் இந்த அப்பாவை கடைசி வரைக்கும் அழ வச்சிடாத ரேவதி. ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? நீ எங்களெல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு எங்களெல்லாம் விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடுவா நீ? இல்ல நாங்க தான் அப்படி போக விட்டுருவோமா? இந்த பாரு, நீ பண்ணதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா நீ எந்திரிச்சு வந்து நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். இந்த பாரு, இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. இல்ல நான் அப்படியே சாட்டை எடுத்து நான் சொல்லட்டி சொல்லட்டி அடிச்சிருவேன். டேய், நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு படுத்திருக்க. டேய், இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? ரேவதி, ரேவதிமா, நீ முடிச்சிட்டியா? சிஸ்டர், 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 என் பொண்ணு கண்ணு முடிச்சிட்டா. பாருங்க, பாருங்க, என் பொண்ணு கண்ணு முடிச்சிட்டா. பாருங்க ரேவதி. மாரி, ஒன்னும் பயப்படாதீங்க சார், நீங்க இருங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். டாக்டர், டாக்டர் கூப்பிடுங்க. ரேவதிமா, மடி. அப்பா, ஒரு ஆபரேஷன் பண்ண பிள்ளை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க. சார், பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாங்க, நீங்களாம் போய் பாருங்க. ரேவதி, நீ கண்ணு முடிச்சிட்ட. ரேவதி, அம்மா, ரேவதி,
முருகா அப்பா போதும்பா